மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனிதனின் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே, அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல எண்ணு. பொய்யையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு. சும்மா சொன்னதை சொல்லவா, சொல்லாம என் வழி செல்லவா. அட உன்னத்தான் அம்புரன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்துடுமா அல்லவா. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க. 15 ஆண்டுகளாக பொருளை மீட்பு பணியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பிலே 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்க பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளரை, தாமிரபரணி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளரை சந்திக்க வந்துள்ளோம். இதிலே எங்களுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய ஆலோசகர்கள் யாவருமே அடங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, தாமிரபரணி ஆகிய பொருணை நதியிலே இருக்கின்ற மாசு அகற்றப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தடுப்பணைகளிலே தேங்கி, குறிப்பாக குடிநீர் கிணறுகள் அமைந்துள்ள மையங்களிலே தேங்கியுள்ள கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட கனரக நிறுவனங்கள் 261 கோடி ரூபாய் தண்ணீர் பாக்கி வைத்திருக்கின்றன. இது பல்லாண்டுகளாகவே இருக்கின்ற இந்த பாக்கியை வசூலித்து பொருணையை மீட்கின்ற, பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் ஆற்றின் தென்கரை அமைந்துள்ளது. அதிலே வெள்ளையர் காலத்திலே 3 அடி வரை தடுப்புச்சுவர் எழுப்பி அந்த அணையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கரையை உயர்த்தும் பொழுது தடுப்பு சுவர் கட்டாமல் மண்ணை மட்டும் மேலே அள்ளி போடுகிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினமும் செல்லும் அந்த இடத்திலே போக்குவரத்து இடர்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விபத்து நேரிடும். எதை முன்னாலே செய்ய வேண்டும், எதை பின்னாலே செய்ய வேண்டும் என்ற பொருத்தமற்ற செயலினை பொதுப்பணித்துறை செய்து வருவதை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக தடுப்புச்சுவர் கட்டிவிட்டுத்தான் மேலே மண்ணெளி போட வேண்டும். நிச்சயதார்த்தத்துக்கு முன்பு திருமணம் என்பது போல அது அமைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, பெருநிறுவனங்கள் சார்பாகவே அரசு துறைகள் இயங்குகின்றன என்பதற்கு ஒரு சாட்சி, பொதுப்பணித்துறை சார்பிலே தாமிரபரணியிலிருந்து வடகாலிலே பெரிய நிறுவனங்களுக்கு, தூத்துக்குடிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கால்வாயிலே அடிப்பாகத்திலே கான்கிரீட் சுவர் எழுப்பி இருக்கிறார்கள். கான்கிரீட் தடுப்பு போட்டிருக்கிறார்கள். அப்படி கான்கிரீட் தடுப்பு தளம் போடுவதனால் நீர் செறிவு தடைப்படும். நீர் இருபக்கமும் பரவி நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து கரையோர மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கிடைக்காமல் போய்விடும். இதை மக்கள் அறியாமையை பயன்படுத்தி அவசரமாக அதிக லாபத்துக்காக அப்படி தரைத்தளம் அமைக்கப்படுகிறது. அதை தடுக்கும் நோக்கிலே தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளித்து அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் ஒரு பகுதியாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் அந்த பகுதிக்கு சென்று உள்ள நிலவரத்தை ஒப்பந்தக்காரரிடம் பேசி பணியினை கொஞ்சம் தாமதப்படுத்த கோரிய போது அவருக்கு யாரோ ஒரு தனிநபர் ஒப்பந்தக்காரருடைய பணியாளர் தொலைபேசி எண்ணிலிருந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது ஒப்பந்தக்காரருடைய நெருங்கிய ஒருடமிருந்து தொலைபேசியிலிருந்து வந்ததனால் பொதுப்பணித்துறை அவரை நம்பி பொறுப்பு ஒப்படைத்திருப்பதனால் உடனடியாக அவர் யார் என்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் எங்களுடைய மாவட்ட செயலாளரை கால்வாய்க்கு வாருங்கள், வந்து பாருங்கள் என்று எச்சரித்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையை சவாலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே 15 ஆண்டுகளாக மணல் மாஃபியாக்களுடன் நேரடியாக மோதிய அனுபவம் பெற்றவர்கள் தான் எங்களுடைய தோழர்கள் அனைவரும். அதனால் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளில் ஒன்றும் எங்களுக்கு சலிப்பில்லை, தயக்கமில்லை, பயமில்லை. ஆனால் அதே நேரத்திலே பொதுப்பணித்துறையுடைய ஒப்பந்ததாரருடைய பணியாளர் தொலைபேசி எண்ணிலிருந்து இந்த எச்சரிக்கை வந்திருப்பதனால், கொலை மிரட்டல் வந்திருப்பதனால் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்குவோம், அந்த கால்வாய்க்குள் மக்களை திரட்டி இறங்கி பெருமளவில் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் இந்த கட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில்
தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய நிறைய திட்டங்களில் எந்த திட்டமுமே இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இன்று முக்கியமாக ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாய்க்கால்களில் கால்வாய்களில் சிமெண்ட் மூலமாக கால்வாய் அமைத்து கொண்டு செல்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எங்களது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது பண்ண சொல்லியும் இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை மாவட்ட நிர்வாகமும் அரசும் ஆளும் அரசும் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடுவது, ஏதோ இவர்கள் வருகிறார்கள் நாம் பேச்சுவார்த்தையில் முடித்து விடலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. இனி வரும் காலங்களில் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் என்பது அமைதிசார் பூங்காவாகவே நகரும் என்று அரசும் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் நினைக்க வேண்டாம். நாங்கள் 15 ஆண்டுகளை வீணாக்கி விட்டோம், அதான் உண்மை. 15 ஆண்டு காலமாக நாங்கள் குரல் கொடுத்து ஒப்பாரி வைத்து கூப்பாடு போட்டு எந்த அரசுக்கும் அதிகாரிக்கும் காதுகளுக்கு எட்டவே இல்லை, பொது வெகுஜனத்துக்கும் எட்டவில்லை. மிக முக்கியமாக ஆற்றுக்கு கரை அமைப்பதாக சொல்லிக்கொண்டு எங்கிருந்தோ மணலை கொண்டு வந்து கரைகளின் வெளிப்புறத்தில் கொட்டி ஸ்ரீவைகுண்டம் முதல் திருச்செந்தூர் வரை செல்லக்கூடிய சாலையின் அருகில் இருக்கக்கூடிய கரைகள் முழுவதுமாக தார் சாலைக்கு வந்து அதிகப்படியான விபத்துக்கள் நடப்பதற்கான வேலையாக இருக்கிறது. இதன் மூலம் என்னன்னா அரசு என்ன செய்யுதுன்னா, நான் வேலை செய்யறேன், அது ஒரு கண்துடைப்பாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்குது. இதை நாங்கள் இனி ஒரு காலம் பொறுக்க மாட்டோம். அடுத்த கட்ட நகர்வு என்பது இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், பொதுமக்களுக்கு போராடக்கூடியவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவறாக நினைத்து கொண்டாலும் கூட எங்கள் அண்ணனை நாங்கள் இழுத்து கொண்டு வந்து தார் சாலைகளை முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய வேலைகளை செய்வோம். எனவே மாவட்ட நிர்வாகம், ஆளும் திமுக அரசு, பொதுப்பணித்துறை மூன்றும் இணைந்து உடனடியாக தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் 15 ஆண்டு கால கோரிக்கையும் எங்கள் மாவட்ட செயலாளரை கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.